பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற உயரிய லட்சியத்தோட ஒரு எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்காரு. போற இடமெல்லாம் மக்கள் பேராதரவை வழங்கிட்டு வராங்க. புரட்சி தமிழரோட எழுச்சி பயணத்துல இன்னைக்கு கடலூர் மாவட்டத்தோட சிதம்பரம், புவனகிரி, காட்டுமன்னார் கோவில் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகள்ல அவர் சுற்றுப்பயணம் செய்து மக்களை சந்திக்கிறாரு. அப்போ சிதம்பரம், புவனகிரியை அடுத்த காட்டுமன்னார் கோவில் தொகுதியில மக்களை சந்திச்சு பேசுறாரு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில அதிமுக ஆட்சியில செய்த 50 ஆண்டு சாதனைகளையும் திமுக ஆட்சியில மக்கள் படுற வேதனைகளையும் பார்க்கலாம். காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற தொகுதியில 1962 இருந்து 2021 வரைக்கும் நடைபெற்ற 14 சட்டமன்ற தேர்தல்கள அதிமுக 2 முறை மட்டுமே வெற்றி வாகை சூடியிருக்கு. ஆனா அந்த 10 ஆண்டுகள்ல தான் காட்டுமன்னார் கோவில் மக்களுக்கு 50 ஆண்டுகள்ல இல்லாத வளர்ச்சியை அதிமுக வழங்கியிருக்கு. ஆனா திமுகவும் அதோட கூட்டணி கட்சிகளும் 8 முறைக்கு மேல அந்த தொகுதியை ஆட்சி செஞ்ச போதும் எந்த வளர்ச்சியையும் காட்டுமன்னார் கோவில் தொகுதி மக்களுக்காக உருவாக்கி தந்ததே இல்ல. அதிமுக முன்னாள் எம்எல்ஏ முருகுமாறன் எடப்பாடியாரோட ஆட்சி காலத்தில் 2016 இருந்து 2021 வரைக்கும் 5 ஆண்டுகள்ல செய்த சாதனைகள் ஏராளம். மக்கள் பிரச்சனைக்கு முதல் ஆளா குரல் கொடுத்து சாலை வசதியா, குடிநீர் வசதியா, விவசாயிகள் பிரச்சனையா, எதுவா இருந்தாலும் அதிமுக எம்எல்ஏ முதல் ஆளா களத்துல நின்னாரு. காட்டுமன்னார் கோவில் தொகுதியில 10 ஆண்டுகளா அதிமுக ஆட்சியில செய்த சாதனைகளை சொல்லிக்கிட்டே போலாம். காட்டுமன்னார் கோவில் தொகுதியில விவசாயிகள் பயன்பெறும் வகையில நிலத்தடி நீர்மட்டம் வெகுவா உயர்றதற்கு ஏதுவா வெள்ள காலங்கள்ல வீணா கடலுக்கு போற தண்ணீரை சேமிக்கிற நோக்குல கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே விவசாயிகளோட நீண்ட நாள் கோரிக்கையான கடலூர் மாவட்டம் ஆதனூர், நாகை மாவட்டம் குமாரமங்கலம் இடையே 387 கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உயர்மட்ட பாலத்தோட கூடிய தடுப்பணை கட்டும் பணிகள் அதிமுக ஆட்சியில நிறைவேற்றப்பட்டுச்சு. மாணவர்களோட நலன் கருதி காட்டுமன்னார் கோயில் பகுதியிலேயே ஒரு அரசு கலைக்கல்லூரியை அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்துச்சு. மேலும் கிராமங்களுக்கு பேருந்துகள் தங்குதடையின்றி போறதுக்கு ஏதுவா அரசு பேருந்து பணிமனை கொண்டு வரப்பட்டுச்சு. ஒரு தாலுகாவா மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஸ்ரீமுஷ்ணம் பகுதி வாழ் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையை ஏத்துக்கிட்டு அதிமுக ஆட்சியில தாலுகாவா மாற்றப்பட்டுச்சு. ஸ்ரீமுஷ்ணம் பகுதிக்கு உட்பட்ட தேத்தாம்பட்டு பகுதியில அரசு தொழிற்பயிற்சி மையத்தையும், கூடுவெளி பகுதியில அரசு பாலிடெக்னிக் கல்லூரி கொண்டு வந்து மாணவர்களோட கல்வித்தரம் மேம்பட வழிவகை செய்யப்பட்டுச்சு. ஸ்ரீமுஷ்ணம் பகுதி புதிய ஒன்றியமா தரம் உயர்த்தப்பட்டுச்சு. விவசாய பெருமக்கள் தங்களுடைய பகுதியில விளைந்த நெற்பயிர்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதற்கு ஏதுவா மார்க்கெட் கமிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கு காட்டுமன்னார் கோவில் தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில கட்டி கொடுக்கப்பட்டுச்சு. ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில புதிய குற்றவியல் மற்றும் உரிமையியல் நடுவர் நீதிமன்றம் அமைக்கப்பட்டுச்சு. புதிய தாலுகா அலுவலகமும் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில கட்டப்பட்டுச்சு. காட்டுமன்னார் கோவில் பகுதியில மழை காலத்துல மிகப்பெரிய பாதிப்பை அளிக்கிற மணவாய்க்கால் குறுக்கே மேல ராதாம்பூர் கிராமத்துல தடுப்பணை அமைக்கப்பட்டுச்சு. நந்திமங்கலம், பூலாமேடு கிராமங்களுக்கு இடையே பழைய கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் கட்டப்பட்டு சுமார் 5 கிராம மக்கள் பயன்படுத்திக்கிட்டு வராங்க. இப்படி அதிமுக ஆட்சி காலத்துல செய்யப்பட்ட சாதனைகளை, நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா விடியா திமுக ஆட்சியில கடந்த 4 ஆண்டுகள்ல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாம ஒப்பேத்திக்கிட்டு இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு இன்மை, உரிய தொழில் வளங்கள் இல்லாமை அப்படின்னு அரசோட கவனம் இன்றி திமுக ஆட்சியில காட்டுமன்னார் கோயில் தொகுதி மக்கள் புறக்கணிக்கப்படுறாங்க. விவசாய பெருங்குடி மக்கள் வேதனையில உழல்றாங்க. சாலை வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி இல்லாம மொத்த தொகுதி மக்களும் புறக்கணிக்கப்படுறாங்க. இந்த நிலை மாற இரட்டை இலை ஆட்சியே ஒரே தீர்வு. அதிமுக ஆட்சிய மறுபடியும் அமைப்போம், எடப்பாடியாரோட கையில ஆட்சியை கொடுப்போம். பொற்கால ஆட்சி மறுபடியும் மலர வெல்லட்டும் இரட்டை இலை, மலரட்டும் அம்மா மாடல் ஆட்சி. மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசுல, வளர்ச்சிய கொடுத்தோமே சுரண்ட நினைக்கல.